ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. அபிஷேகம் பண்ணி அதுக்கு அலங்காரம் பண்ணி நம்ம தீபத்துல யார நாம வரவழைக்கிறோம்? அம்பாளை வரவழைக்கிறோம். சரியா? இப்ப நம்ம தீப ஒளியில அம்பாள் வர போறா. யார் வர போறா? அம்பாள் அந்த தீப ஒளியில நமக்கு முன்னாடி அவங்க வர போறாங்க. இப்ப அந்த மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்ய இருக்கிறோம். இந்த வழிபாடு 16 செல்வங்களும் பெற்று நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் நோய் நொடி இல்லாமல் நாங்கள் அனைவரும் வாழ வேண்டும். எங்களுடைய கிராமத்தில் விவசாயம் செலுத்தவும் எல்லா குழந்தைகளும் கிடைக்கவும் நாங்கள் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கவும் உங்களுடைய ஆலயத்தில் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். எல்லாரும் திருவிளக்கு ஏற்றணும். திருவிளக்கு ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே வேதன் உடன் பிறப்பே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே
காட்சி தருவாங்கிறத நான் சொல்லுவேன். எல்லாம் நிமிர்ந்து உட்காந்து கைகளை கூப்பணும். உங்க தீப ஒளியை மனக்கண்ணால பாருங்க. அம்பாள் நல்லா அழகா தீப ஒளியில நல்லா கால் மேல கால் போட்டு அம்பாள் நல்ல உயரமா அமர்ந்து உட்காந்துருக்காங்க. நல்ல உயரமா உட்காந்துருக்க அம்பா. ஒரு கால் மடிச்சு ஒரு காலை கீழே தொங்க விட்டுக்கலாம். அழகா அற்புதமா இருக்கு. அம்பாளுக்கு தரித்திருக்கக்கூடிய அந்த திலகம், அவளுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த கிரீடம், அவளுடைய முகம், அவளுடைய கண்கள் விரிஞ்சு நம்மளை பார்க்குது. அம்பாள் நம்மளை அழகா பார்க்குறா. இந்த தீப ஒளியில உட்காந்து அழகா சிரிக்கிறா நம்மளை பார்த்து. அவளுக்கு பூ மாலை, அவளுடைய கிரீடத்திலேருந்து பாதம் வரைக்கும் பெரிய மாலை போட்டுருக்காங்க அம்பாளுக்கு. அழகா சிரிக்கிறா. நம்மளை பார்த்து அழகா சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அம்பாளை நல்லா மறுபடியும் பாதத்திலேருந்து கேசம் வரைக்கும் அவளை நல்லா தரிசனம் பண்ணுங்க. அவளை கண் குளிர பாருங்க. அம்பாளை இன்னைக்கு நம்மளோட அவ இருக்கிறா, நம்ம கூட இருக்கிறா. உனக்காக தான் நான் இருக்குன்னு சொல்றாங்க. அவளுடைய பாதத்தை நல்லா ஆற தழுவி